ஹாய் ஃப்ரெண்ட், ஈஸியான முறையில் நம்ம எப்படி பேண்ட்டு தைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி வச்ச பேண்ட்டை நம்ம என்ன அளவோ அந்த அளவுக்கு வெட்டி வச்ச பேண்ட்டை கீழே பாட்டத்தில் கேன்வாஸ் கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். அப்புறம் 2 தையல் 3 தையலை போட்டுட்டு டிசைன் வேணால் டிசைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்படி பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த தொடப்பகுதியில் நம்ம இந்த சின்ன பீஸில் கொடுத்தா மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல ஒரு 2 தையலை போட்டுக்கலாம். நல்லா 2 தையலை போட்டதுக்கப்புறம் ஓவர்லாக் மிஷின் தான் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லைன்னா 2 தையலை போட்டுக்கிட்டு விட்டுறலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா அதையும் 1க்கு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ கீழோட பாட்டத்தோட நம்ம கால் சுற்றளவை வச்சு ஃபுல்லாக நெட்டுக்கு அடிச்சுக்கலாம். நல்லா துணி இழுக்காமல் தைக்கணும். துணி இழுக்காமல் தைச்சா தான் நம்ம கால் ஒரே அளவில் வரும். இந்த ஜாயிண்ட் வரும்போது ஜாயிண்ட் 2 ஒரே பக்கமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். துணி இழுத்தாக்கா கீழே நம்ம கால் பகுதியில் ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் அப்படி வரும். அதே கால் எடுத்து பக்கத்தில் அளவு வச்சுக்கலாம். நம்ம அளவு பேண்டில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு இங்கே வச்சுக்கலாம். 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் கார்னரில் நாச்சஸ் போட்டுக்கலாம் தைக்கிறதுக்கான. இப்போ பட்டியை எடுத்துக்கலாம். பட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இந்த பிசுறு தெரியாமல் அடிச்சுட்டு அந்த பிசுறு இல்லாமல் மூடியும் தைச்சிக்கலாம். 1க்கு 2 தையலை போட்டு பிசுரை மடித்து ஒரு பக்கமாகவே ஒரு பிசுரை மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கத்தை எடுத்து அந்த கயிறுக்கு ரோப்பு தயாரிக்கிற இடத்த மடித்து தைச்சிக்கலாம். முதல்ல இதில் 2 தையலை போட்டுக்கலாம். எங்கே தைக்கும் போதும் கட்டு தையல் போட்டு ஆரம்பிங்க. இப்போ இந்த பிசுரை உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி பார்க்குற மாதிரி படிச்சுக்கலாம். நான் பண்ணுற மாதிரியே அப்படியே அதை நூலை வெட்டாமலே நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மூடி இந்த பிசுறு இல்லாமல் இந்த பக்கம் தான் நம்ம கயிறு எடுக்கிறது கட்டுறதுக்கு இடுப்பில். இப்போ 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். நம்ம என்ன அளவு விடுறோமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம். நம்ம மேலே அளவு விடுவோம்ல எக்ஸ்ட்ரா அளவு கட்டுத்தையல் போட்டுக்கலாம். அந்த பிரித்து விடுற இடத்துக்கிட்ட ஃபுல்லாக வந்துடலாம். இப்போ நம்ம கட்டுத்தையல் போட்டு வெளில எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நாடா கொக்கிறதுக்காண்டி அந்த ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுலேருந்தே நாடா கொக்குற ஊசி வச்சு நாடாவை கொத்துக்கலாம். பாவாடை நாடா இருந்தால் பாவாடை நாடாவை கொத்துக்கலாம். துணி நிறையா இருந்ததுன்னா துணியிலே நாடா தயாரிச்சுக்கலாம். இப்போ இந்த ஊசி கோர்த்து நம்ம அதை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் வெளியில். இப்போ இந்த பெல்ட் பகுதியை ராங் சைடாக திருப்பி வச்சுக்கலாம். அந்த பேண்ட்டு தான் நல்ல பக்கமாக வச்சுக்கணும். இதை ராங் சைடாக வச்சுக்கலாம். இப்போ எல்லா ஜாயிண்ட்டையும் ஒன்று சேர்க்கணும். நாச்சஸ் போட்ட இடம், இந்த பெல்ட்டில் நாச்சஸ் போட்ட இடம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு இது போட்டு குண்டு ஊசி வச்சு குத்திக்கிட்டா நம்ம தைக்கும் போது கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்தந்த துணியை வச்சு நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டக்குன்னு தைச்சிடலாம். அந்த பேண்ட்டை தைக்கிறது நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும். இப்போ ஃபுல்லாக தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சைடில் சுருக்க வேணும்னா சைடில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நமக்கு சென்டரில் சுருக்க வேணும்னா நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். சைடு ஓப்பன் சைடுக்கிட்டையும் வைக்கலாம், இந்த பக்கமும் வைக்கலாம். இந்த மாடலை கற்றுட்டு நம்ம அடுத்து பட்டியலா மாடலு, கேத்ரிங் மாடலு நிறைய மாடல் தைக்கலாம் பேண்ட்லே. இப்போ அந்த பக்கத்து தான் அந்த பக்கத்துமே சுருக்க வச்சாச்சு. இப்போ இந்த அடுத்த பக்கம் ஜாயிண்ட்லேருந்து மிச்சம் இருக்கிற துணி இந்த பக்கம் வைக்கணும். நம்ம அங்கங்கே பின்னு குச்சிருக்கிறதுனால நமக்கு துணி அந்த பக்கம் இந்த பக்கமும் நகர்ந்து போகாது. நமக்கு அதே இடத்துல எல்லா துணியுமே சுருக்க வச்சு முடிச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ சுருக்கம் வச்சா தான் நம்ம கீழே உட்காந்து எழுந்திரிக்கும் போது பேண்ட்டு கிழியாமல் இருக்கும். அதுக்காண்டி இவ்வளோ சுருக்கம் வைக்கிறது.
இப்போ அப்படியே அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இப்படி தைச்சிக்கிட்டே இப்படி மெல்லமாக இழுக்காமல் அந்த நூலெல்லாம் சிக்கிக்கிச்சுன்னா நம்ம அப்பப்போ வெட்டி விட்டுக்கணும். ஏன்னா அதுவும் அப்படியே சேர்ந்து அந்த கிரேடு கூடயே மாட்டிக்கிட்டு அப்படியும் வரும். இப்போ அடுத்த பக்கம் சுருக்க வச்சுக்கலாம். குண்டு ஊசி வரும்போது குண்டு ஊசியை மறந்துடாமல் எடுத்துக்குங்க. கையில் கீழே குத்திக்கக்கூடாதுல. இப்போ அடுத்த பக்கம் வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுற இதுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இதாங்க லாஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸிங்க பேண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கால் இந்த சைடு ஜாயின் பண்ணுறதையும் முடிச்சுட்டாக்கா அடுத்து பெல்ட்டை வச்சு அதோட ஜாயின் பண்ணிட வேண்டாம். பெல்ட்டை மாட்டும் போதே நம்ம அந்த சுருக்கத்தை வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக இருக்கணும். ஃபஸ்ட்டே வச்சா ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும். அதனால் இப்போ நல்லா ஒரு கட்டு தையல் போட்டு இப்படி சுற்றி இன்னொரு தையலை போட்டுக்கலாம். ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்கலாம் அந்த சைடில் அந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு. லாஸ்ட்டாக இன்னொரு கட்டு தையலை போட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் வெட்டி தள்ளிடலாம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலே போதும். ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். இருக்கிறதுலே நமக்கு பேண்ட்டு சுடிதாரம் தைக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.